போய்கிட்டே இருக்கும்போது பேருந்து சக்கரம் கலந்து ஓடும். இந்த பஸ் ஓசையா ஓடனா இல்ல காயிலாங்கலையில் போடக்கூடிய பழைய இரும்பைலாம் பஸ்ன்னு கட்டி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. பண்ற பாடு. ரேஷன் அரிசி போடுறீங்க இலவசம். எந்த அமைச்சர் வீட்டில் அதை வாங்கி சமைப்பீங்க? எந்த சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், அது மாமன்ற உறுப்பினர் வீட்டில் சமைப்பீங்க? தரம் இருக்க? ஒரே நெல் ஒரே அரிசி கடைக்கு விற்பனைக்கு போகும்போது தரமா இருக்கு. அதே நெல் அதே அரிசி மக்களுக்கு சேவைக்கு மக்கள் விநியோகத்துக்கு வரும்போது நாத்தம் அடிக்குது. இடையில என்ன நடக்குது? ஒரு மாறுதல் சொல்லுங்க. ஆட்சி மாறும்னே, புதிய புத்தம் புதுசுன்னு சாலையெல்லாம் சவக்குழியா இருக்கு. அருமையான சாலைகள், தடையற்ற மின்சாரம். ஐயோ, மழை நீர் அப்படி விழுந்தவொடனே எங்க விழுந்ததா இல்லையான்னு தெரியாது, உருண்டு ஓடிடும். அப்படியே சிங்கப்பூர் மாதிரி, அமெரிக்கா மாதிரி, அப்படியே மலேசியா மாதிரி அப்படி ஓடிடும். அப்படியே தான் இருக்கா? அந்நிய முதலீட கொண்டு வர எல்லா நாட்டுக்கும் புரியல. அங்கிருந்து கொஞ்சம் நிர்வாகத்தை கொண்டு வரக்கூடாதா? சிங்கப்பூர்லாம் இப்படித்தான் இருக்கா? இப்படித்தான் மலேசியா, இப்படியா மற்ற நாடுகள்ல எல்லாம் இருக்கா? வெள்ளத்துல மிதக்குதா? சாலையில நீர் தேங்குதா? 60 ஆண்டுகளா ஆண்டு தலைநகர்ல தண்ணி வடிஞ்சோட வாய்க்கால் வெட்டாத நீங்க என்ன ஆட்சி மாதிரி என்ன போகுது சொல்லுங்க தம்பி? வெள்ளத்துல மிதத்து விட்டு வெள்ள நிவாரணம் கொடுக்கறதல்ல ஆட்சி. வெள்ள நீர் வடிந்து நெல் நீர் தேங்கி மக்களை மிதக்க விடாம தடுக்கிறது இருக்கோ. வெள்ளம் வடிந்து ஓட எவ்வளவு மழை பெஞ்சாலும் போய் இந்த இடத்துல சேரும்டான்னு அதுக்கு வழி செய்யறதா ஆட்சி. அப்படி ஆட்சி வருமா? வருமா? அப்புறம் புதிய போடுறீங்க. ஆட்சி முறையில் மாற்றம் சட்டமன்ற தேர்தலில் 4 முறை போட்டியில் 3 முறை போட்டி தான் பெரும்பாலும் சொல்லிட்டு வராங்க. என்ன காரணமா சேர்க்க மாட்டாங்க? இல்ல, அவங்க ஒரே கொள்கையில் இருக்கிற கூட்டத்துக்கு போட்டி. எனக்கு யாருமே போட்டி இல்லையே. உலகத்துல ஒரு போட்டி சொல்லுங்க, இல்ல இந்திய துணைக்கண்டத்துல ஒரு போட்டி சொல்லுங்க. என் கோட்பாட்டுக்கு சொல்லுங்க. சாமிக்கு பேசுவிய, வாழுகிற பூமிக்கு பேசுற ஒரு கட்சி சொல்லுங்க. நான் மலையை பேசுனா, மரத்தை பேசுனா, கடலை பேசுனா, மணலை பேசுனா, தண்ணீரை பேசுனா சிரிக்கிறீங்க. இதெல்லாம் இல்லாம நீங்க வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு படிப்பறிவு எதுக்கு? உங்களுக்கு எல்லாம் எதுக்கு பள்ளி கல்வி? என்ன அறிவியல்னு ஒரு பாடம் படிக்கிறீங்க, புவியியல்னு ஒரு பாடம் படிக்கிறீங்க. எதுக்கு படிக்கிறீங்க? மனிதர்கள் இல்லாமல் மரங்கள் வாழ்ந்துரும், பறவை வச்சிகள் வாழ்ந்துரும். ஆனா அது இல்லாம நீங்க வாழ முடியுமா? இப்ப இந்த அடிப்படை தெரியாதவன் நீ எப்படி